ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜே விலாக்ஸ். இப்போ நம்ம ஊரில் நிறைய பிரேக்கப் நடக்குது, நிறைய டைவர்ஸ் நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, பையன் வந்து வெல் செட்டிலா இல்ல, பையன் வந்து பணக்காரனா இல்ல. பணத்தை வச்சு என்னங்க பண்ண போறீங்க? சாவரப்ப ஒரு ரூபாய் உங்களால எடுத்துட்டு போக முடியுமா? கண்டிப்பா நீங்க உங்க நெத்தியில இருக்கிற ஒரு ரூபாய் கூட வெட்டியா எடுத்து வச்சிருவான். அந்த ஒரு ரூபாய் கூட உங்களால எடுத்துட்டு போக முடியாது. முதல்ல புரிஞ்சுங்க. பணத்தால எதுவுமே பண்ண முடியாது. பணத்தை வச்சு வாழதான் முடியும். செத்தா ஒரு ரூபாய் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா உங்க பொண்ணும் உங்க பையனும் நல்லா இருக்கணும்னா செட்டிலான மாப்பிள்ளைய பார்க்காதீங்க, செட்டிலான பொண்ணை பார்க்காதீங்க. மனசை பார்த்து கட்டி வைங்க. பையன் 30,000மோ பொண்ணு 15,000மோ, 2 பேர் சம்பாதிச்சோட 45,000 லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். முக்கியமா பொண்ணு வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்றேன், கேட்டுங்க. 3 BHK வீடு, காரு, பைக்கு, பங்களா வீடு இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு கொடுப்பேன்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு 40 வயசு ஆயிடும். அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் 10 வருஷம் நல்லா இருப்பான். அப்புறம் 50 60 வயசுல மாப்பிள்ளை சீக்கிரமா போயிடுவாரு. உங்க பொண்ணு தனியா தான் நிக்கணும். உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க. உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு 30,000 சம்பாதிக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. 2 பேரும் லைஃப்ல கண்டிப்பா சூரிய வம்சம் மாதிரி இல்லைனா கூட ஒரு லைஃப்ல ஒரு நல்ல நிலைமையில போய் நிற்பாங்க. கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் 2 பேருக்குள்ளயும். பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுக்கினா உங்க பொண்ணை வந்து எப்படி சொல்றதுன்னா, 1 2 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. 1 2 பேர் எப்படின்னா ஒரு திமிர்ல இருப்பாங்க. உங்க பொண்ணால அங்க வந்து ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியாது. ஓகேவா? அதான் மெயின் விஷயம். அதனால தான் மோஸ்ட்லி டைவர்ஸ் ஆகுது, இல்லை லவ் பண்றவங்கள பிரேக்கப் ஆகுது. அந்த மாதிரி கண்டிப்பா பணத்தை பார்க்காதீங்க, நல்ல குணத்தை பாருங்க. 2 பேரும் சேர்ந்து வாழுங்க மேக்சிமம். பெத்தவங்க கம்பல்சரியா கல்யாணம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க பெத்தவங்களை பார்க்க சொல்லுங்க. உங்க பெத்தவங்களை பார்த்த பையனோ பொண்ணோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணுங்க. நான் வாழ பொறுத்து நீ மட்டும் தான் கடைசி வரைக்கும் அவங்க கூட சர்வே பண்ண பொறுத்து நீங்க மட்டும் தான். உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. உங்க அப்பா அம்மா சொல்லுங்க, எடுத்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற பையன் தான் நீ கல்யாணம் பண்ணி லவ் பண்றேன் அந்த பையன் நல்ல வேலைக்கு சொல்லி கண்டிப்பா வீட்டுல ஒத்துப்பாங்க. சொல்லுங்களா? மறக்காம ஜெய் விலாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து என்ன பத்தி பேசலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அடுத்த கண்டென்ட் பத்தி நான் பேச கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லவ் யூ காய்ஸ், பை பாய்.